ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிங்களா? கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 5 முந்திரி தட்டி போட்டாச்சு. அடுத்தது ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு அரைச்சிட்டு வந்து அரிசி மாவு உப்பு கலக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே கெட்டியாக அந்த அளவு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு அது கூடயே ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்தியாச்சு. அது கூடவே நம்ம தேவைக்கு ஏற்ப ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் சக்கரை சேர்த்துருக்கேன், நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ஊறினா அவசியம் இல்லை, நல்லா பிசைஞ்சது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம போண்டா எப்படி ரவுண்டாக போட்டு எடுப்போம் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெயில் போட்ட உடனே அடியில் போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் ஆனது நம்ம அந்த கரண்டி வச்சு போண்டாவை கலரி விட்டோமா போண்டா வந்துட்டு மேலே வந்துடும், அதுக்கப்புறம் ஒட்டாது. அப்புறம் நாங்கள் எண்ணெயில் போட்ட போண்டாவை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோமா சூப்பரான ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி. நான் சின்ன வயசில் ஒரு நாள் அம்மாட்ட ஸ்வீட் வேணும்னு கேட்டப்போ இந்த அரிசி மாவு தான் வீட்டில் இருந்துச்சு. அப்போ தேங்காய் துருவி போட்டு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இப்போ தான் சாப்பிட்றேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.